அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, மார்ச் 13க்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும். அப்படி என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நற்பலன்கள் இருக்கு, ப்ளஸ் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான நற்பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கிறார். அவர் பெரும்பாலும் பாக்கியஸ்தான பலனை தருவார். அந்த பலனில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட ராசிநாதனாக இருப்பதால் ராசியை விட்டு தர மாட்டார். இன்னொரு கோணத்தில் 6ஆம் அதிபதி 8ல் இருப்பது நல்லதுதானே. சுக்கிரன் பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். 7ஆம் இடத்து குரு ராசியை பார்ப்பதால் சுபயோகங்கள் உண்டு. 11ல் உள்ள கேது வெற்றியை தரும். ஆன்மீக எண்ணங்களை அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினருக்கு யோக பலன்கள், வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டும் வாய்ப்புண்டு. நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராசிக்கு 5ல் ராகு பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இணைந்து இருக்கின்றார்கள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் தேவையற்ற மனக்கசப்புகள் உண்டு. கோபத்தில் வார்த்தைகளை உதிர்த்த பிறகு இப்படி பேசிவிட்டோமே என்று சஞ்சலப்படுவதால் ஒன்றும் ஆக போவதில்லை. அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. கோபத்தில் பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானமும் கவனமும் தேவை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அஷ்டம செவ்வாய்க்கு முருகனையும், சனி பகவான் தோஷங்களுக்கு குறையணும்னா ஆஞ்சநேயரையும் வழிபட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும்.